For me, Prabhas is like a real hero. 380 days lo na more than 300 days work panna. Adula more than 220 days action irukku. More than Bahubali film script, actually, there's so much of fun will be on sets. This film is huge for everybody who's being a part of it. They've been training us for about 5-6 months before we start the film. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் பேசுகிறேன், ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் ஒரு நியூ கமர் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆக போகிறேன், அந்த மாதிரி ஃபீல் ஆகிறேன். ஏன்னா ராஜ்மௌலி சார் நிஜமாக ஒரு புது கேரக்டர், கம்ப்ளீட்லி நியூ ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ஐ குட் நாட் எவர் இமேஜின் தட் சம்படி வுட் imagine me like this in a film. So thank you for relaunching me, for giving me a new character to play, a new world to enter. சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் இந்த படத்துக்கு என்டர் ஆனப்போ ஆல்ரெடி 150 days முடிஞ்சது. ஸோ நான் என்ன ரோல் பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. பட் சருக்கு மீட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐயோ, அந்த அவ்வளோ பெரிய படம் இருக்குது. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹம்பிள். தேங்க் யூ ஃபார் having me on this film. I have the best team. பாகுபலி மாதிரி ஒரு டீமே கிடையாது. Be it Rana, Prabhas, Sweetie, the entire team, all the actors, all the technicians, Senvil sir, cinematographer. But என்னோட மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் பிரபாஸ் கூட இருந்துச்சு. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். For me, Prabhas is like a real hero. ஏன்னா ஷார்ட்டில் இருக்கும்போது அவள் ஒரு 30-40 சம்டைம்ஸ் 50 feet ஹைட்டில் இருக்கும்போது அவன் நான் கீழே இருந்து பார்க்கும்போது ஹவு டஸ் ஹி ஹாவ் த கரேஜ் டு ஸ்டே தேர் அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன் மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஃப்ரீ ஃபால் கொடுத்தது நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ ஐ திங்க் ஹீஸ் அ ரியல் ஹீரோ ஃபார் மீ பிகாஸ் ஐவ் ரியலி சீன் ஹிம் ஸ்ட்ரகிள் அண்ட் ஒர்க் ரியலி ரியலி ஹார்ட். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின், மென்டல் ஸ்ட்ரெயின். For me, he's like I've always seen him doing his best. Pain la irundalo enna irundalo I always he'll do the best for the shot. So I've learned a lot from him for being there for everybody on the set. எனக்கு லைட்டா sword fighting இருந்துச்சு இந்த படத்துல. ஸோ அது பண்ணும்போது I had actually gone to Prabhas and had asked him, please கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு வராது இது இப்படி பண்ணுறதெல்லாம், நீங்கள்லாம் நிறையா பண்ணிட்டு இருப்பீங்க, ஸோ கொஞ்சம் ஹெல்ப் கொடுங்க. Literally, Prabhas was the one who actually helped me one night before my shoot, and that's how I went and shot the next day. So very very special film. வேற என்ன சொல்றது தெரியாது, நிறைய people இருக்காங்க தேங்க் பண்றதுக்கு. And this film is huge for everybody who's being a part of it. And thank Gnanvel Raja sir for presenting this film in Tamil. And thank you Surya for coming here and gracing our occasion and making it even more special. It means a lot to us. Thank you everyone. அது ராஜ்மௌலி சார் ஒரு 6 years பிஃபோர் இந்த படம் நம்ம ஒரு பெரிய படம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் 4 ஃப்ளாப்பில் இருக்கேன், 4 டிசாஸ்டரில் இருக்கேன். அதுக்கு முன்னால் 10 வருஷம் முன்னால் கூட 3 டிசாஸ்டருக்கு அப்புறம் அவர் வந்து சத்ரபதி பண்ணார். இந்த டே இஸ் வெரி ஐ கேன் ரிமெம்பர் த டே. அண்ட் அவர் பிஃபோர் பாகுபலி லைன் ஒரு 4 லைன் சொன்னார். எனக்கு 4 லைனும் ரொம்ப பிடிச்சது. 4 பெருசாக இருக்குது. But this line அவர் சொல்லும்போது I got goosebumps. தேவசேன கேரக்டர் அண்ட் சிவகாமினி ரமகிருஷ்ண சார் கேரக்டர், கட்டப்ப சத்யராஜ் சார் கேரக்டர் எல்லாம் பண்ணால் எனக்கு கூஸ்பம்ப் வந்துச்சு. அந்த ஸ்டோரி நரேஷன் சொன்னார் ஒரு 1 hour 1.5 hour சொன்னப்போ நான் ஒரு 4-5 வாட்டி ஐ ஃபெல்ட் லைக் வெரி ஐ காட் வெரி எமோஷ்னல் அண்ட் ஆல். அண்ட் அவர் விஷுவல் காட்டினார், சம் சீன்ஸ் காட்டினார் எப்படி இருக்கும் இந்த விஷுவல், அது இது அது எக்ஸ்ட்ராடனரி. இன் லைஃப் இட் இஸ் லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஃபிலிம். இந்த மாதிரி படம் மறுபடி பண்ண முடியாது. இந்த படம்க்கு ரொம்ப ஹோம்ஒர்க் இருக்குது. எஸ்பெஷலி ஆக்ஷன், ஸ்வோர்ட் ஃபைட்ஸ், ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. அண்ட் வி டிட் லாட் ஆஃப் ஒர்க் ஷாப் கூட அந்த டைலாக்ஸ் அது இது ஆல் இந்த 2 லாங்குவேஜ் டைலாக்ஸு. அண்ட் சொல்லுவாங்கன்னா நிறைய இருக்குது இந்த படம்ல ஆக்ஷன். மேபி இன் 380 daysல நான் மோர் தென் 300 days ஒர்க் பண்ணேன். அதில் மோர் தென் 220 days ஆக்ஷன் இருக்குது. சம் ஆக்ஷன் இஸ் லைக் 90 days கண்டினியூஸ்லி, 80 days, 40 days, 20 days. வெரி ஹார்ட் பார்ட் வாஸ் ஆக்ஷன் இன் திஸ் ஃபிலிம். ఒక రాజమౌళి సార్ వెళ్ళి ஒரு சின்ன புத்தா மாதிரி இருப்பார், ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு சின்ன ஆரா இருக்கும், பார்த்தாலே சூப்பர் காமாக இருக்கும். ஷூட்டிங் போனால் ஒரு ஃபுல் இன்டென்ஸ்
பார்த்தனே அவர் சுத்த ஃபுல் அந்த பேஷன் தேடிட்டே இருக்கு. ஹீஸ் மேட்லி பேஷனேட் அபவுட் இஸ் ஒர்க். யாருன்னா அப்படி சிம்பிள் கதை இல்லாமல் யாரும் இல்லை. ராஜமௌலி சார் படம்னா யாருன்னா தெலுங்குல இமீடியட் ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் கதை இது. இந்த 2 years பண்ணுக்காக கூட எப்படி எவ்வளோ பெரிய இவ்வளோ 2 years ஆகும் இவ்வளோ பெரிய விஷுவல் அதெல்லாம் முதல்ல தெரியாது. பட் பிகாஸ் ஆஃப் ராஜமௌலி ஓகே ராஜமௌலி அவர் பார்த்துக்குவார். ஹில் டேக் கேர். ஐ ஷுட் தேங்க் சூர்யா garu. Like he really came here for us and he's supporting the film. I really thank Surya garu. இந்த படம் I think this is one of the best visuals நினைக்கிறோம். Hope you like us. Hope you like me. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Actually, இப்போ வரைக்கும் you just see that a beautiful glamorous side, but I feel I'm very thankful actually Rajmouli garu to give me this role, because in the padam you'll see different shades of my character which I feel only I can see it in my lifetime as a growth as a person, real life, what you can see of yourself. Those are the growths. A span of so many years in the film shooting, 2.5 years la na paathirken. So ipdi panna na ipdi irpe. So it was like living with myself also. See, actually in the film plan pannumbodhu, when before they started Bahubali, and they were already worked in one film, and it's lots of fun. Actually my first time shoot pannumbodhu, I didn't know much about movies and all. For me the best thing was அவங்க லொக்கேஷனில் போனால் விக்ரம் மார்க்கெட் லொக்கேஷனில் போனால் நிறைய நல்லா ஃபுட் இருக்கும், and the whole family will be there, so it is like a picnic. And in between he'll keep telling me what to do and I act a little bit. Okay, so it was a lot of fun. I have like beautiful memories when it comes to shooting with them and their family. Bahubali, when I remember there was media, there was a page in the, so they starting Bahubali Prabhas oda, and Prabhas also is a very good friend. Nanga films work pannirko, and before that also even work panna mundu also I've known Prabhas. And so I was always thinking, okay, Rajmouli garu and Prabhas, but that will be like one total picnic. And I was actually more than Bahubali film script, I was thinking, there's so much of fun will be on sets. Will I be a part of it? And then I remember talking to Prabhas, and he was like, mostly 2.5-3 years now, they may be looking for newcomers. And we're just talking about it. And after one week, he called me, and he was like, Shobhu garu called, and I said, whenever you're free, we can meet up. So I didn't think still. For me, still more than the script, it was working with him, and working with him, it'll be fun, we'll have a great time. So I went, I heard the script was, and his wife Rama was there, Valli was there, so it was all excitement. So I heard the script, and had tears in my eyes. It was beautiful. And still it was excitement. Actually, I didn't realize I was part of such a big film, and still I was playing the fool and all. I remember the day that it hit me that this is serious work. I'm also part of such a big film which anyone growing up or any artist would want to be a part of. And always when I was growing up, I used to always look at fantasy, and I'm like a dreamer. So always, and being a part of that is a big thing, because I remember going in, we had a script reading and all, adalla panna apprama I went on set, and the set was huge, and we were like miniatures in the set. That was the first time it hit me. And today seeing after the graphics, seeing the visuals and all that, I feel it's still not sunk in, but it's amazing to see all that and know that we're a part of it. And one more thing I would want to share is each and everyone, there's like producer irkanga, directors irkanga, costume designer, all the technicians are the best technicians in the country. And the only difference I've seen in this project is ellaru have everyone, nobody or ego illame edhu illame idu or Bahubali or project idukka work panno. So whatever effort was there was always directed under direction, and everyone is taken care of. So I feel along with being a visual experience, being a great movie, it's an experience each and every person here, and even all the other technicians back in Hyderabad, they're going to carry it with us for the rest of it. It's all because of Ranang. He said he'll spoil my reputation, so from then on he's been going around saying wrong things about me. எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங்.
Firstly, I thank all the members of the media for gracing this occasion. When Rajmouli made such a fine product, and people in different parts of the country labeled it saying it's India's largest motion picture. I want to thank another gentleman here, a very dear friend, a superstar himself, Surya. Thank you very much for pushing this envelope a little further and making sure this film reaches more and more people. இல்லை நான் வந்து பிறந்தது சென்னை தான் அண்ட் அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே ஹைதராபாத் போயிட்டேன். ஸோ மை தமிழ் இஸ் லிட்டில் ப்ரோக்கன் அண்ட் ஃபஸ்ட் படம் வந்து தமிழ் படம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. பட் வெல் ஐ கெஸ் இட் ஹேப்பன்ஸ் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் வில் ஸ்பீக் அபவுட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட். Physical strain on the Rana that you're seeing right now is a small sized version of me. I was almost 20 kilos heavier than what you're looking at me right now. Before starting this film, எனக்கும் பிரபாஸ்க்கு வந்து இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் வந்து பீட்டர் ஹேன் and him and Rajmouli have done a lot of films together. Once they've designed action sequences, they've ஒரு வியட்நாம்லேருந்து ஒரு 4-5 fighters and trainers came for us. They've been training us for about 5-6 months before we started the film, and which is why you see action like this happening. அதோட mental strain இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது, because you're only laughing throughout the film. And the co-star, the hero of this film, Prabhas, who is darling and சொல்லுவார்ல, அது it's actually very very true. நான் அந்த மாதிரி ஆளை பார்த்தே கிடையாது. He is probably one of the nicest human beings I've met in my life. In the one of the heroine Anushka and Tamanna being probably the most hardworking lady on the planet that they make. And Anushka வந்து ஒரு பெரிய very great trait she has. வந்து நான் முன்னாடி சொல்லிருக்கேன், she can kill you with her goodness. She is so good you will be murdered and dead. So by the end of this film I think I'm also slightly a better human being. And well sir, thank you, it was a pleasure indeed. And Shobhu is my neighbor, so which is why I have a special connect to this film. First Nanchagal, I'm not such a big star or haven't done films of that scale. I didn't know I'd be part of that big stamp that says NSS Rajamouli film. I've been obviously seeing that all my life, and I think first is I have to be very very thankful that he's chosen me for the part of this role in the film. Every day with him is like going to school and learning, but yet at the same time நான் ஆக்சுவலி ப்ரெஸ் இன்டர்வியூ அதெல்லாம் கொடுக்கும்போது தான் தெரியும் எனக்கு ராஜ்மௌலியானா அது வந்து இட்ஸ் லைக் அ லெஜெண்டரி நேம். பட் ஃபார் மீ இஸ் அ வெரி சிம்பிள் ஃபன் லவிங் director who just said, here you go, this is your job, get it done. And that's what it is. And thank you sir, thank you very very much.